நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். திருச்சியில் 5377 பயனாளிகளுக்கு ரூபாய் 13.57 கோடியில் நலத்திட்டம் வழங்கிய அமைச்சர்கள் நேரு, அன்பில் மகேஷ், பொய்யாமொழி. விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த அரசு விழாவில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற 10,000 முகாம்களில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களுக்கு நலத்திட்ட பயன்கள் மற்றும் 1,80,000 புதிய பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி என் கனவு என் எதிர்காலம் என்ற இணையதளத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வு திருச்சி கலையரங்கத்தில் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருச்சியில் நடைபெற்ற விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு வருவாய்த்துறை, குடிநீர் வழங்கல் துறை, வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை உட்பட பல்வேறு துறைகளின் சார்பில் 5377 பயனாளிகளுக்கு ரூபாய் 13,57,00,000 நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இந்த விழாவில் மாநகராட்சி திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன், மாநகர மேயர் அன்பழகன், மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், எம்எல்ஏக்கள் சவுந்தரபாண்டியன், ஸ்டாலின், குமார், தியாகராஜன், பழனியாண்டி, கதிரவன், மாவட்ட வருவாய் அலுவலர் பாலாஜி, மாவட்ட ஊராட்சி வளர்ச்சித்துறை முகமை திட்ட இயக்குனர் கங்காதரணி, திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் சுரேஷ், மண்டல தலைவர்கள், அரசு அதிகாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி செய்தியாளர் பஷீர். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும்.